இங்க ஒரு மர்மமான தீவை காட்டுறாங்க. இந்த தீவுல பெரும் பெண்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு ஹோலி பாட்டர் மூலமா இந்த பெண்கள் குழந்தைய பெத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள் அழிவை தரக்கூடியவங்க அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட தீவுக்குள்ள மாஸ்டர் டேங் மற்றும் அவரோட 4 சீடர்கள் தெரியாதனமா மாட்டிக்கிட்டாங்க. ஆண்களை பார்த்தாலே பெருக்கிற இந்த தீவுக்குள்ள மாட்டிக்கிட்ட இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்றாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் சொல்லிட்டு அந்த 4 பேரும் முடிவு பண்றாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது தீப ஒரு ஷீட்டால இவங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால திருப்பி இவங்களை சிறைக்கு கூட்டு போறப்ப மாஸ்டர் டேங்க பார்த்த ஹீரோனுக்கு அவரை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால மறுநாள் அவரை கொலை பண்ண போறப்ப ஃபேக்கான அம்புகளை ரெடி பண்றாங்க. முதல்ல நீல கலர்ல இருக்க பொருத்தரை கொலை பண்றாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா இளவரசியோட பிளான் தெரியும் அப்படின்றனால கிறந்த மாதிரி நடிக்கிறாரு. அடுத்ததான் மாஸ்டர் டேங்க கொலை பண்ண பாக்குறப்ப அவருக்கு எப்படி சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால முதல்ல செத்த மாதிரி நடிச்சார்ல நீல சட்டை, அவர் பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து அடிச்சு அவரை மயக்கப்பட வைக்கிறாரு. மூணாவதா ஒரு குரங்கு மனிதனை போட்டு தள்ளுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா தன்னோட ஆவிய வெளியே எடுத்து காட்டிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ப வைக்கிறான். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு பனிக்குட்டி இருக்கு. சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க, நானும் சாகத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நடிக்கிறதுக்காக வெயிட் பண்ண அங்க இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய ஒரு அம்பு எடுத்து அதை பொச்சக்குன்னு போட்டு சாதா பண்ணியா இருந்த அதை முள்ளம் பன்றியா மாத்திட்டாங்க. இந்த இளவரசிக்கு உயிர் காக்கிற சக்தி இருக்கு அப்படின்றனால அந்த பன்றியை மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்திட்டாங்க.